ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது. மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இதில் 2 நீள்வட்ட பாதையில் உள்ளது. ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை, மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை. பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம். மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும். ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாசி மாத சிவராத்திரி மட்டும் அபரிதமான அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கும். இதற்கு நிகர் வேறு எந்த மாதமும் இருப்பதில்லை. எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றார்கள். ஈத்த சக்தி 2 விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரும். ஒன்று ஸ்ப்ரிங்கு, 2 ஃபால். இதில் ஸ்ப்ரிங்குக்கு சக்தி அதிகம், ஃபாலுக்கு சக்தி குறைவு. மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்ப்ரிங் தன்மை கொண்டது. இதற்குத்தான் அதிக சக்தி உண்டு. ஏனென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும், பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும். எனவே நேரடியாக முழு சக்தியை இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும். அதே சமயம் 180 கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் கிடைக்கும். ஆனால் அது ஃபால் என்ற தன்மையில் இருக்கும். அதற்கு சக்தி குறைவு. மேலும் பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தரும் தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது. புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ஈத்தர் 24 மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வரும். ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லட் வேகத்தில் வரும். ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும். மாசி மாதம் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும். மகா சிவராத்திரி அன்று பூமி, நிலா, சூரியன் ஆகிய 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் நடு இரவு 12:15 மணி முதல் 12:45 மணி வரை உச்சகட்ட ஈர்த்த சக்தி கிடைக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம். இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறும். லூமினி பெராஸ் ஈத்தர் பல மதங்களில், பல மார்க்கங்களில் இறைவன், கடவுள், பிரம்மாண்டம், இறை தூதர், ஆற்றல், பேரறிவு, பிரபஞ்சம், பரமாத்மா மற்றும் அண்டம் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக கிமு 4ஆம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார். மேலும் 17ஆம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன், ஐன்ஸ்டீன் மற்றும் அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வேறு வேறு பெயர்களில் கூறியிருக்கிறார்கள். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பு. ஈத்தர் உச்சத்தன்மை